அந்த 100 கோடி ரூபா 22 ஏக்கர் நிலம் அபகரிப்பு விவகாரத்தில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறத அவர் சொல்லணுமா வேண்டாமா? ஏங்க தலைமறைவாகுறீங்க? அப்படி இருக்கும்போது இவர் இன்னும் எவ்வளோ தூரம் போக போகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, திமுக இன்னொரு எதிரி கட்சியை சம்பாதித்து கொண்டது அப்படிங்கிறது உண்மை. அன்னையிலேருந்து நீங்கள் இந்த போராட்ட அரசியலை கையில் எடுத்துருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது மு.க. ஸ்டாலின் தலைமையில் எதிர்கட்சி எப்படி வேலை பண்ணுச்சு? உங்களை தூங்க விட்டாங்களா? பாஜக ஃபுல்லாகவே ரவுடிஸ் தான், அவங்க தான் ரவுடிஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. மற்ற இதெல்லாம் ரவுடிஸே இல்லையா? டிஎம்கேல ரவுடிஸ் இல்லையா? டிஎம்கே கட்சியே ரவுடி கட்சி தான். பிராமண பெண்களை தூக்கி உரிவார்கள் பொது வெளியில். அப்போ கூட நான் நினச்சி பார்க்குறேன், கருணாநிதி ஒரே ஒரு வார்த்தை சொன்னான்னா இவங்களெல்லாம் அடக்கிடலாமே. ஆனால் கருணாநிதி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சது உண்டு. ரூபி மனோகரனை பற்றி கொஞ்சம் தெரியும் எல்லாருக்கும். ஏன்னா இப்போ தான் அடிதடிகள்லாம் நடந்தது இல்லையா இதில் சத்தியமூர்த்தி பவனில். அதில் கூட இவர் இருந்தாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. தெரியாத விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி அண்ணாமலை போட்டு விட்டாருன்னு சொன்னோன்னா நீங்கள் எதிராக எதாவது சொல்ல போனீங்கன்னு சொன்னோன்னா அண்ணாமலை திருப்பியும் உங்களை மொத்தமாக துவச்சி காய போட்டுருவார். இந்த சிறையிலேருந்து இந்த சிறைக்கு மாற்றணுங்கிறது அவசியம் இல்லை. இதுக்கு பின்னால் ஏதாவது உள்ளடி வேலை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி என்ன டெல்லியில் வச்சு பண்ண முடியாத புலன் விசாரணையை நீங்கள் இங்கே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜாஃபர் சாதிக் அவர்கள் திஹார் சிறையிலிருந்து புழல் சிறைக்கு மாற்ற இடி முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அது அவசியமே இல்லை. அவருக்கு ஒரு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்சிபி விஷயத்தில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் விஷயத்தில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஆனால் மணி லாண்டரிங் கேஸில் அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கல. அதனால் அவங்கள வச்சு இன்னும் ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்வெஸ்டிகேஷன் எந்த இடத்துல வேணாலும் பண்ணலாம். இந்த சிறையிலேருந்து இந்த சிறைக்கு மாற்றணுங்கிறது அவசியம் இல்லை. இதுக்கு பின்னால் ஏதாவது உள்ளடி வேலை இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ தான் சந்தேகமாக வருது எனக்கு. இடியே இதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு படித்தபோது எனக்கே கொஞ்சம் நம்ப முடியாமல் இருந்தது. அன்பிலீவபிளாக தான் இருந்தது. பட் என்ன காரணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படி என்ன டெல்லியில் வச்சு பண்ண முடியாத புலன் விசாரணையை நீங்கள் இங்கே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே ஃபைன். நீங்கள் போதைப்பொருள் வியாபாரத்தில் பண்ணின ஈட்டிய பொருள் எல்லாமே நீங்கள் அங்கெங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அதாவது ரவுண்ட் ட்ரிப்பிங் பண்ணிவிட்டு சுற்றி வளைச்சி எங்கெல்லாமோ கொண்டு சினிமா, இது ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்கிறது தெரியும். ப்ராபப்ளி அந்த ஆங்கிளில் அவங்க போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம். இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், டிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸு சென்னையில் இருக்குது. அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? சென்னையில் டிஎம்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இவர் சென்னை ஆத்மி அப்படிங்கிறதுனால இதை இப்படி மாற்றினோம் அப்படின்னு சொன்னால், பட் புழல் சிறை எதுக்கு? புழல் சிறையில் செந்தில் பாலாஜி வேற இருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு புழல் சிறையில் இருக்கும் பொழுதும் கூட அவர் வெளி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம தகவல் படிக்கிறோம். செய்திகள் வருகின்றன, நிறைய பேர் பேசுகிறாங்க. பேசுறது மட்டும் இல்லை, அதாவது சில பேர் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க பாருங்க, அவங்க கூட நம்மளுக்கு இது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர் இந்த கோயம்புத்தூர் தேர்தலை கண்காணிச்சதே அவர் தான் சிறையில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? அதனால தான் எனக்கு ரொம்ப டவுட் வருது. ஏதாச்சும் உள்ளடி வேலை இருக்கா? அதாவது அமலாக்கத்துறை யாருடைய கைகளில் சிக்கி கொண்டு விட்டதா, அல்லது யாருக்காவது ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷனுக்காக பிரதி உபகாரம் செய்வதற்காக ஏதாவது திட்டமிடுகிறார்களா, மீனை நழுவ விடுகிறார்களா அப்படிங்கிறது கேள்வி. நீங்கள் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, அதை கரெக்டாக வச்சுக்கணும். ஆமாம், சந்தைக்கு போகிற வரைக்கும் வச்சுக்கணும். நீங்கள் நடுவில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது திருப்பி கடலுக்குள்ளே போயிடும், அப்புறம் எடுக்க முடியாது, அந்த மீன் எடுக்க முடியாது. அதனால் மேபி இது ரெண்டு விஷயம் இருக்குது சார். ஒன்று, அமலாக்கத்துறை அந்த சைடு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா நார்கோட்டிக்ஸ் விவகாரத்தில் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்கக்கூடாது. ஜாமீன் கூட பாருங்கள், 1 லட்ச ரூபா இது ஜாமீன் தொகை ப்ளஸ் 2 ஷூரிட்டிஸ் கேட்டிருக்காங்க. 2 பேர் கேரண்டி கையெழுத்து போடணும். அதுக்கப்புறமா பாஸ்போர்ட்டை நீ வச்சுடா அதை வச்சுடா எல்லாம் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஆல் ஃபைன். நார்மல் நிபந்தனைகள் தான் அது. ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரி நிபந்தனை அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
நாளைக்கு இந்த கேஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகாது அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்களா? பட் அட் த சேம் டைம் பிஎம்எல்ஏல நல்லா எங்கெங்கெல்லாம் ஆணி அடிக்கணுமோ அங்கெல்லாம் ஆணி அடிக்கிறதுக்காக ப்ராபப்ளி அவங்க வந்து அவரை இங்கே மாற்றுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அவர் அங்கே இருந்தாலும் கூட இடி அதிகாரிகள் இங்கே வந்து அவங்களுடைய வேலையை ரொம்ப நல்லபடியாக பண்ண முடியும், யாரும் அதை தடுக்க முடியாது. ஒன்லி திங் இஸ் இடி ஆஃபீஷியல்ஸுக்கு இந்த லோக்கல் போலீஸ் தான் ஹெல்ப் பண்ணணும். லோக்கல் உளவுத்துறை, லோக்கல் போலீஸு, சிபிசிஐடி, வாட்டர் அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்க தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமே தவிர வேறு இதில் வேறு ஒன்றும் காரணம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் இது. நீங்கள் செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்க, அதே மாதிரி இரவு நேரத்தில் வந்து செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி நடமாடுவதா இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா அவர் தலைமறைவாக இருக்கிறதா சொல்லி போலீஸ் அவர்கள் வந்து கைது பண்ணாமல் காவல்துறை இரட்டை வேடம் போடுது அப்படின்னும் இபிஎஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நான் செந்தில் பாலாஜி சொன்ன உடனே நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அசோக் குமாரை பற்றி. எடப்பாடி பேசுனதை நான் கேட்டேன், ஃபுல்லாக படித்தேன். அவர் வந்து எம்ஆர் விஜயபாஸ்கரை பாதுகாப்பதற்காக அவருடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்துவதற்காக இதை கையில் எடுத்துட்டு இருக்காரு. ஓகே, நம்மளாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்குள்ள பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னு கேட்டால் இந்த டிவிஎஸ்சி கூட இவங்க ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஆளுநர்கிட்ட போயிட்டு மனுவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். உடனே டிவிஎஸ்சியில் இவங்களெல்லாம் புக் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்ட்டு. இவங்க 3 வருஷமாக ஆட்சியை அமைச்சிட்டும் கூட இன்னைக்கு வரைக்கும் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவர் மீதும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. ஏன் எடுக்கலைங்கிறது கொஸ்டின் வரும். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. கோயம்புத்தூரில் வாக்கு மாற்றம் அது பண்ணியிருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் வாக்கு மாற்றம் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி 7 இடங்களில் டெபாசிட் இல்லாமல் போகாது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க பூச்சி காட்டுறாங்கிறதுனால இவரும் பூச்சி காட்டுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் பாருங்கள், விஜயபாஸ்கரை பற்றி பேசும்போது மிக அருமையான தலைவர், அவர் வந்து கட்சி கொள்கைகளுக்காக பாடுபடுகிறார், அரசினுடைய ஊழல் நடவடிக்கைகள் மற்ற மோசடிகளை எல்லாம் வெளிப்படுத்துகிறார், பிரச்சாரம் செய்கிறார், அவரை முடக்குவதற்காகத்தான் இந்த வேலையை செய்கிறார்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இருக்கலாம். ஆனால் அந்த 100 கோடி ரூபா 22 ஏக்கர் நிலம் அபகரிப்பு விவகாரத்தில் உண்மை இருக்கா இல்லையாங்கிறத அவர் சொல்லணுமா வேண்டாமா? ஏங்க தலைமறைவாகிறீங்க? அசோக்குமார் தலைமறைவாயிட்டாருங்க, அது கரெக்டுங்க. ஏன்னா இவர் சொல்கிறாரு இது மாதிரி நடமாடுறாங்க அப்படின்ட்டு. இன்னும் சில பேர் வேற என்னென்னமோ சொல்கிறாங்க. அசோக்குமாரை பற்றி பல்வேறு கதைகள் இதில் தமிழகத்தில் உலாவிக்கிட்டு இருக்குது. ஒன்று, அவர் இல்லை அப்படிங்கிறது, வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது, அவர் வந்து திமுககாரர்களே அவங்களுடைய பாதுகாப்பை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால தான் இடி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. மூணாவது, இடி அந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல, அவங்க வரும்போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ட்டு மூணாவது. இது அது எப்படி இருக்கட்டும் பரவாயில்ல, பட் எம்ஆர் விஜயபாஸ்கர் செஞ்சது தப்பா இல்லையா? அவர் தப்பு குற்றம் சாட்டப்பட்டவர்னா அவர் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அவங்கள உதாரணமாக காட்டிட்டு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையை நியாயப்படுத்துவதை விட நீங்கள் உங்களுடைய தரப்பில் நீங்கள் நியாயமாக நடந்துங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுதான் எடப்பாடிக்கு அழகு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி சீமான் விமர்சித்த விவகாரத்தில் இந்த திமுக சீமான் இந்த மோதல் போக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயின்னு இருக்கு சார். சீமான் யார் சார்? சீமான் எந்த கட்சியை சேர்ந்தவர் சார்? அதாவது அவர் வந்து திமுக ஆதரவாளரா இல்லை அதிமுக ஆதரவாளரா? அதாவது திமுகவுடைய பி டீமா? இப்படி கேட்டால் தான் புரியும் ஜனங்களுக்கு. திமுகவுடைய பி டீம் அப்படின்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவர் இந்த பாஜக அதிமுக 3 கட்சி இருக்கே இப்போ. ஆமாம், பாஜகவும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நடுவில் விஜய் கட்சியெல்லாம் சேர்றதுக்கு பிளான். அதுக்கு வரேன் நான். அது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது வர்றதுக்கு. இந்த 3 கட்சிக்கும் இல்லாத ஒரு தனிநபர், தனியாக போராடுகிறவர், தமிழினத்திற்காக போராடுகிறவர், தமிழ் தேசியத்திற்காக போராடுகிறவர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சது 2021. அதுக்கப்புறம் சத்தம் போடாமல் போயிட்டு முதல்வரை பார்த்து ஒரு பூச்செண்டு கொடுத்துட்டு கை குலுக்கிட்டு காப்பி குடிச்சிட்டு வந்தார். அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சது, சரி இதோ அதாவது ஆன்டி டிஎம்கே வாக்குகளை பிரிப்பதற்காகத்தான் டிஎம்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, டிஎம்கே அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட நம்ம கேட்டிருக்கோம். பல்வேறு சமாச்சாரங்கள் வந்துட்டு இருக்கு. அவர் எப்படி கட்சியை நடத்துகிறாரு, அவருக்கு எங்கே பணம் வந்தது, இதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க.
பணம் எப்படி வந்துன்னு கேட்காதீங்க. ஆனால் சீமான் தன்னுடைய தனி டைப் அரசியலை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது உண்மை. அவரை மாதிரி அரசியல் இன்றைக்கி வரைக்கும் யாரும் பண்ணலை. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படியே அவருடைய முகத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கோபம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும். திடீர்னு வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சுடுவார். அந்த மாதிரி ஒரு நபரை எடப்பாடி கூட்டணியில் வச்சுக்குவாரா? கூட்டணியில் வச்சுக்கிட்டால் கூட அவரால் மேனேஜ் பண்ண முடியுமா? எடப்பாடியால் அவரை யாராலுமே மேனேஜ் பண்ண முடியாது. ஈவன் டிஎம்கே பீப்புள் கேனாட் மேனேஜ் சீமான். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு ஆள், உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள், ஒரு வெரி மெர்க்யூரியல் இன் நேச்சர். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி கேரக்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது ஒரு தனி பர்சனாலிட்டி. ஆனால் அந்த பர்சனாலிட்டி அவருக்கு எவ்வளோ தூரம் அவரை கூட்டிகிட்டு போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக மாறிடுச்சு. நான் உங்கள்கிட்ட 4 கேள்வி கேட்டேன், சீமான் யார் அப்படின்ட்டு. அந்த பக்கம் போகிறாரா, இந்த பக்கம் போகிறாரா, அது பி டீமா ஏ டீமா, அதான் கேட்டேன் நான் உங்கள்கிட்ட. இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சீமான் அண்ணாமலை போலவே திமுக தான் என்னுடைய பிரதான எதிரி கட்சி, அரசியல் எதிரி அப்படின்ட்டு அவர் அடையாளம் காமிச்சிருக்காரு. ஆமாம், தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது, நேயர்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. ஆனால் இன்னிலேருந்து அந்த சந்தேகத்துக்கு அவசியமே கிடையாது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கூட்டணி வருதா வரலையா, நாளைக்கு ஏடிஎம்கே கூடயோ பாஜக கூடயோ நீங்கள் விஜய் சொன்னீங்க, விஜயும் அவரும் 2 பேரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கோசி ஆகிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் டேங்கோ ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. டேங்கோனா தெரியும் இல்லையா, 2 பேர் சேர்ந்து ஆடுற நடனம் டேங்கோ. ஸோ நாளைக்கு அது எப்படி வருங்கிறது தெரியாது. சீமான் விஜயை சமாளிச்சிருவாரு, விஜயை சீமான் சமாளிச்சிருவாரு, சீமானை விஜயால் சமாளிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவர் இன்னும் எவ்வளோ தூரம் போக போகிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, திமுக இன்னொரு எதிரி கட்சியை சம்பாதித்து கொண்டது அப்படிங்கிறது உண்மை. இன்னொரு எதிரி கட்சியை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அட்வான்டேஜ் டிஎம்கே தான். எப்படி? ஆன்டி டிஎம்கே வாக்குகள் திருப்பியும் பிரியும். ஏன்னா ஆளுங்கட்சி டிஎம்கே சார், உங்களுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ ஆளுங்கட்சி டிஎம்கே தான். ஆளுங்கட்சி கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி இப்போ விட்டுட்டு போகிறது இல்லை. திருமாவளவனும் விட்டுட்டு போக மாட்டார். ஓகே, ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி அவ்வளோ பேசிவிட்டு நேற்றுக்கு என்ன சொன்னார் பாருங்க, நேற்று முந்தா நாளா டே பிஃபோர் முதல்வரை போய் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு சனாதன சக்திகள் தான் தமிழ்நாட்டின் பெயரை கெடுக்க முயற்சிக்கின்றன அப்படின்லாம் போட்டு விட்டார் ஒரு பாட்டு. சனாதன சக்திகள் என்ன, எதிர்கட்சிகள்லாம் எப்படி சட்டம் ஒழுங்கை குலைக்க முடியும்? ஏங்க, ரோட்டில் இறங்கி ஒரு போராட்டம் நடத்தினா உடனே உள்ளே பிடிச்சி போட்டுடுறீங்க. 10 மணி நேரம் 15 மணி நேரம் உள்ளே பிடிச்சி போட்டுடுறீங்க. அதே மாதிரி யாராவது அரசுக்கு எதிராக ஏதாச்சும் எழுதுனா உடனே ராத்திரி அரெஸ்ட் பண்ணிட்டு, இல்லைன்னா அதிகாலையில் அரெஸ்ட் பண்ணி போயிடுறீங்க. பாஜகவிலே 127 பேர் அரெஸ்ட் பண்ணி ஏதோ குற்றம் சாட்டி ஏதோ ஆயிட்டுருக்கு இந்த 3 வருஷத்தில். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள், சட்டம் ஒழுங்குக்கும் எதிர்கட்சிகளுக்கும் என்ன சம்பந்தம்? சட்டம் ஒழுங்கு யாருடைய கையில் இருக்குது? முதல்வர் கையில் இருக்குது. அந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறைக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்களா? சுதந்திரமாக செய்ய விட்டுருக்கீங்களான்னு அது கிடையாது. காரணம் கட்சிகளுடைய தலையீடுகள் தான். மொத்த காவல்துறையும் கட்சிக்கு சரண்டர் ஆகி போச்சு, இன்க்ளூடிங் டிஜிபி. அப்படிலாம் சொன்னோன்னா சைலேந்திர பாபு அது சொல்லிருக்க மாட்டார், சிலிண்டர் தான் வெடிச்சுது அப்படின்னுட்டு. இவர் சொல்கிறாரு இது கள்ளச்சாராயம் கிடையாது, வைத்து போக அப்படிங்கிறாரு ஒரு கலெக்டர். இன்னொருத்தர் சொல்கிறாரு அது கள்ளச்சாராயம் இல்லை விஷச்சாராயம் அப்படின்னு. இந்த மாதிரியெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது சீமான் பேச்சு பாருங்கள். சீமான் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சது அவருடைய பர்சனாலிட்டி. எனக்கு பிடிக்காதது என்ன ப்ராப்ளம் தெரியுமா? அவருடைய பேச்சுக்களில் பாதிக்கு மேலே லாஜிக்கே இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு கொள்கை உறுதி வேணும். சும்மா தமிழ் தேசியம் சும்மா பேசிகிட்டு இருந்தால் போகாது. நம்ம உங்களுடைய அந்த இதுக்காக அந்த வொலாட்டைல் பிஹேவியர் இருக்கு இல்லையா, ஒரு மாதிரி அது ஒரு கேரிஷ்மா தான். ஒரு அரகண்டா பேசுறது, ஆணவ பேச்சு, திமிரு பேச்சு, அடங்காத பேச்சு, அடங்காப்படாரித்தனம் சொல்லுவாங்க. அந்த இது அவருக்கு இருக்கிறதுனால அது நிறைய மாணவர்களை, இந்த இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணுது. எப்படி அண்ணாமலைக்கு இளைஞர்கள் அட்ராக்ஷன் எப்படி நல்ல விதத்தில் இருந்ததோ, ஏன்னா கல்லூரிகளுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க, இவர் போயிட்டு சொற்பொழிவு பண்ணிட்டு வருவார், அப்படியே அட்ராக்ட் பண்ணிட்டு வாங்க. அவருக்கு அந்த ஈர்க்கும் கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி இவருக்கும் ஈர்க்கும் கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அது டெம்பரரி தான். வேற அண்ணாமலைக்கு வர்றது பர்மனண்ட் ஈர்க்கும் கெப்பாசிட்டி, அட்ராக்ஷன். இதெல்லாம் நீண்ட காலத்துக்கு உதவாது. ஆனால் ஒருவேளை அவர் ஏடிஎம்கே கூட
போனாலும் கூட அப்படி ஒன்றும் பெரிய அரசியலை புரட்டி போடுற அளவுக்கு இவங்க 2 பேரும் பெரிய ஆஜானு பாகுவா பலசாலிகளாக ஆக போகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் அதிமுக தொண்டர்கள்லாம் இபிஎஸ் டைரக்டாவே கேட்டிருக்காங்களே சார், கூட்டணி நாம் தமிழரோட கூட்டணி வச்சுக்கணும்ட்டு. அது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அதிமுக தொண்டர்களை பார்த்து கண்ணீர் விடணும் சார். நீங்கள் அந்த அளவுக்கு நொந்து போயிட்டு இருக்காங்க சார். இந்த தலைமையினுடைய தொடர் தவறுகள் ஒன்று விட்டு ஒன்று தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஒன்று கூட நேராக பண்ணது கிடையாது. அவங்க எதிர்கட்சியில் நீங்கள் வந்துட்டீங்க, அன்னையிலேருந்து நீங்கள் வந்து இந்த போராட்ட அரசியலை கையில் எடுத்துருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்பொழுது மு.க. ஸ்டாலின் தலைமையில் எதிர்கட்சி எப்படி வேலை பண்ணுச்சு? உங்களை தூங்க விட்டாங்களா? எவ்வளவு போராட்டங்கள் நடத்தினாங்க, ராப்பகலா போராட்டம் நடத்தினாங்க. எதை பண்ணினாலும், எதை செஞ்சாலும், எதை சொன்னாலும் ஒரு மாற்று கருத்து வந்துக்கிட்டு இருந்தா இல்லையா? அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, டெல்லியில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, எல்லா பக்கமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தூங்க விடலை இவங்களை. இவங்க என்ன பண்ணாங்க? ஏதாச்சும் ஒரு விஷயத்தில், பொதுமக்கள் நல விஷயத்தில் அதிமுக ஏதாவது ஒரு போராட்டம், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான போராட்டமோ இல்லைன்னா ஒரு எதிர்ப்போ காமிச்சிருக்கா, கண்டிச்சிருக்கா? கிடையவே கிடையாது. கள்ளச்சாராயத்துக்கு மட்டும்தான் இப்போது வந்து அவங்க உண்ணாவிரதம்ங்கிற ஒரு ட்ராமா போட்டாங்க. உண்ணாவிரத ட்ராமாவும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்தாங்க. அதில் சென்னை மாதிரி ஒரு ஊரில் 3 பாராளுமன்ற தொகுதி இருக்குது, 21 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அங்கே எவ்வளோ பேர் வந்திருக்கணும்? 2 மாவட்டம் இது. அதாவது உங்களுடைய கட்சி மாவட்டம் 2 மாவட்டம், 3 மாவட்டம்னு நினைக்கிறீங்க. 3 மாவட்டம்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கும்? ஒரு மாவட்டத்துக்கு 10,000 பேரோ 30,000 பேர் வந்திருக்க வேண்டாமா? அங்கே வந்ததே 5,000 பேரோ 6,000 பேரோ அது மாதிரி தான். ஓகே, இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி உங்களுடைய அந்த எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை ஆல்ரெடி அண்ணாமலைக்கு விட்டு கொடுத்துட்டீங்க. அந்த வைத்தறிச்சல் தான் அந்த தொண்டர்கள் இருக்கிறாங்க. கட்சி, இந்த கட்சியில் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இந்த கட்சியினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு அவன் யோசிக்கிறான், தொண்டர்கள். ஏன்னா எம்ஜிஆரோட வெளியில் வந்திருக்காங்க. அப்புறம் அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறை எல்லாமே இரட்டையில தான். அவங்களுக்கு வேறு ஒன்றுமே யோசிக்க கூட தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. போக தான் தெரியும் இன்னும் என்னென்ன கதவுகள் திறக்கப் போகின்றன, யார் கூட சேரப்போகிறார்கள் அப்படிங்கிறது காலம்தான் நமக்கு உணர்த்தும். அதே மாதிரி திரு அண்ணாமலை தொடர்ந்து விமர்சனம் பண்ணணும். ஏன்னா அவர் சொல்ல தான் காங்கிரஸ் கட்சி இன்னும் பலமடைஞ்சிருக்குன்னு திரு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? செல்வ பெருந்தகை பார்த்தா ரொம்ப பாவமாக தான் இருக்குது. ஓகே, அது ஆக்சுவலி அவர் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கின மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் வேலுச்சாமி, திருச்சி வேலுச்சாமி என்ன பேசிட்டு இருப்பாங்க. அண்ணாமலை சொன்னதில் என்னங்க தவறு இருக்குது? ஏங்க நீங்கள் வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தின் போது இந்த ரவுடியுடையெல்லாம் பற்றி பேசும்போது இவர் பாஜக பற்றி சொல்கிறாரு. பாஜக தான் ஃபுல்லாகவே ரவுடிஸ் தான், அவங்க தான் ரவுடிஸ்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க. மற்ற இதெல்லாம் ரவுடிஸே இல்லையா? டிஎம்கேல ரவுடிஸ் இல்லையா? டிஎம்கே கட்சியே ரவுடி கட்சி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துலேருந்து. நான் பார்த்துருக்கேங்க. ஓகே, நான் வந்து திருச்சிக்காரன். 1970-71 இந்த காலகட்டத்தில் ஆன்டி பிராமின் சென்டிமெண்ட் இருக்கும்போது டிஎம்கே ரவுடிகள் பிராமண பெண்களை துகில் உரிவார்கள் பொதுவெளியில், பப்ளிக்காகவே. ஓகே, அந்த இடம் கூட நான் என்னால் சொல்ல முடியும். ட்ரிச்சி 2 பகுதியில் டவுன் ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த இடத்த கூட என்னால் இன்றைக்கி அடையாளம் காட்ட முடியும். பிராமணர்களுடைய குடுமையை அறுப்பார்கள், பூணூலையை அறுப்பார்கள், பிராமண பெண்களை துகில் உரிவார்கள் பொதுவெளியில். அப்போ கூட நான் நினச்சி பார்த்துருக்கேன், கருணாநிதி ஒரே ஒரு வார்த்தை சொன்னான்னா இவங்களெல்லாம் அடக்கிடலாமே. ஆனால் கருணாநிதி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சது உண்டு. இல்லை, நான் வந்து டிஎம்கே பற்றி சொன்ன மெயின் காரணமே, டிஎம்கேல நிறைய ரவுடிஸ் இருந்தாங்க. அதாவது ரவுடி எலிமெண்ட்ஸ், அது ரவுடி மென்டாலிட்டி இருக்கிற கட்சியினர் அங்கே நிறைய இருந்தாங்க. இவர் பாஜக பற்றி பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? உடனே இவர் சொன்னார், ஏங்க நீங்களே ஒரு ரவுடி எலிமெண்ட் தானே, அப்புறம் நீங்கள் எப்படி என்னை பற்றி குறை சொல்வீங்கன்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவங்களுடைய கட்சிக்குள்ளே சில பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு செல்வ பெருந்தகைன்ட்டு. ஏன்னா செல்வ பெருந்தகையுடைய எலிவேஷன் வந்து அவங்களே யாரும் எதிர்பார்க்கலை. அதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்குது. செல்வ பெருந்தகை பாவம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் பேர் வழின்ட்டு இவர் போயிட்டார். செல்வ பெருந்தகை பேசின டோன் அண்ட் டெனர் நீங்கள் கேட்டிங்களா? அவருடைய பேச்சில் டோன் டெனர் ரெண்டையும் கேட்டிங்களா? அது பாருங்கள், கரெக்டாக நீ என்ன பண்ணிவிடுவ, நீ வா போ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர்.
திருச்சி வேலுச்சாமி கூட அதே மாதிரி ஒரு மேலே பேசுகிறார். அது ரொம்ப தப்பு. அதாவது அண்ணாமலை வந்து ஒரு சின்ன பையனாகவே இருக்கட்டும், உங்களுக்கு பாதி வயசு பையனாகவே இருக்கட்டும், எனக்கு அவர் பாதி வயசு பையன்தான். ஆனால் அவர் அதாவது எந்த சின்ன பையனாக இருந்தாலும் கூட வாங்க போங்கன்னு சொல்லி குறிப்பிடுறது தான் நம்மளுடைய தமிழ் பண்பு, பாரதிய பண்பு. அதுதான் வந்து அறச்செயல். அதை விட்டுட்டு அதை கூட அதை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து வா போ இது மாதிரி பேசிட்டியே அப்படின்னு சொன்னால் அது நல்லாவே இல்லை, கண்டிப்பாக நல்லா இல்லை. பப்ளிசிட்டிக்காக இதை நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னால் நான் ஓகே சொல்லுவேன். ஆனால் பப்ளிசிட்டியில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நல்ல பப்ளிசிட்டி, இன்னொன்று கெட்ட பப்ளிசிட்டி. இப்போ இவருக்கு வரப்போகிறது எல்லாமே கெட்ட பப்ளிசிட்டி தான். இப்போ ஆல்ரெடி மக்கள் நிறைய பேருக்கு தெரியாது சார், செல்வ பிறந்தகை பற்றி யாருக்குமே தெரியாது சார். ரூபி மனோகரனை பற்றி கொஞ்சம் தெரியும் எல்லாருக்கும், ஏன்னா இப்போ தான் வந்து அடிதடிகள்லாம் நடந்தது இல்லையா இதில் சத்தியமூர்த்தி பவனில், அதில் கூட இவர் இருந்தாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, தெரியாத விஷயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுக்கணும்? இந்த மாதிரி அண்ணாமலை போட்டு விட்டாருன்னு சொன்னோன்னா, நீங்கள் எதிராக எதாவது சொல்ல போனீங்கன்னு சொன்னோன்னா அண்ணாமலை திருப்பியும் உங்களை மொத்தமாக துவச்சி காய போட்டுருவார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.